ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். ஸோ இவங்களோட சீரியல் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லோரும் ரொம்ப நல்லா வந்து எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஸோ நம்ம சன் டிவியில் வரப்போகிற மற்றும் ஒரு புது சீரியலுக்கான அப்டேட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்ட்ரஸ் ஹிமா பிந்து இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு கலர்ஸ் டிவியில் போயிட்டு இருந்த இதயத்தை திருடாதே சீரியலில் மெயின் லீடாக சஹானா அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் மக்கள் மனசில் நீங்கள் இடம் பிடிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அதை தொடர்ந்து சன் டிவியில் போன இலக்கியா சீரியலில் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ரீசனில் குவிட் பண்ணிட்டு மூவியில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. 1 செகண்ட் இவங்களோட சீரியல் எப்போ வரும்னு சொல்லி ஃபேன்ஸ்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த ஒரு தருணத்தில் மீண்டும் சன் டிவியில் இவங்களோட சீரியல் வந்து வரப்போகுது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஜிஷ்ணு மேனன், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேஜு, அதுக்கப்புறம் நம்ம கண்மணி மனோகரன், இவங்க 3 பேரும் சேர்ந்து ராகவி அப்படிங்கிற ஒரு புது சீரியல் பண்ணுறதா இருந்துச்சு இல்லையா. அந்த சீரியலில் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி வேறு அது வந்து ராகவி அப்படிங்கிற டைட்டில் வர இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இருமலர்கள் அப்படிங்கிற ஒரு டைட்டிலில் மீண்டும் ஒரு காம்போ வந்து இணைகிறாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து சீரியல் எண்ட் ஆச்சு இல்லையா, ரஞ்சனி சீரியல். அந்த சீரியலில் மெயின் லீடாக ஆக்ட் பண்ணிட்டு இருந்த ஆக்டர் சந்தோஷ் அண்ட் ஜிவி, இவங்க 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் வந்து இந்த சீரியலில் இணைகிறாங்க. இரு மலர்கள் இதில் யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இணைஞ்சிருக்காங்கன்னா ஆக்ட்ரஸ் ஹிமா பிந்து, சந்தோஷ் அண்ட் ஜீவிதா, இவங்க 3 பேரும் வந்து பார்த்திங்கன்னா மெயின் லீடாக பண்ணிட்டாங்க. ஸோ 2 ஹீரோயின் 1 ஹீரோ கான்செப்ட் தான் ஆல்ரெடி. அதனால ராகவி அப்படிங்கிற டைட்டிலுமே வச்சுருந்தாங்க. ஸோ அந்த 3 பேருமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த சீரியலில் இல்லை. ஸோ புது காம்பினேஷன் ஆஃப் ஹீரோ அண்ட் ஹீரோயின்ஸோட வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சீரியல் 1 செகண்ட் வந்து கம்பேக் கொடுக்குது. எப்போ லான்ச் ஆகுதுன்னா நமக்கு தெரியல, பட் ஆனால் கூடிய சீக்கிரம் ப்ரோமோவுமே வரப்போகுது. இதுதான் வந்து டைட்டில். இந்த ஒரு சீரியலும் சன் டிவியில் வரப்போகுது. சன் டிவியில் பேக் டு பேக் நிறைய சீரியல்ஸ் வந்து வெயிட்டிங்கில் இருக்குங்க. அதில் இந்த ஒரு சீரியல் வந்து வெயிட்டிங்கில் இருக்குது. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஜிஷ்ணு மேனோட ஒரு புது சீரியல், அதுவுமே வந்து நம்ம தங்க மீன்கள் அப்படிங்கிற டைட்டில் வந்து வந்துட்டுருக்கு. அதுவுமே வந்து லான்ச் ஆக போகுது. அதை வந்து இன்னும் 2-3 சீரியல்ஸ் இருக்குது. அதை பற்றி அப்படி நான் ஷேர் பண்ணுறேன். பராசக்தி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மிஸ்டர் மனைவி சீரியல் காம்போ இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து 1 செகண்ட் மீண்டும் சேம் பேர் வந்து இணைகிறாங்க. அது பராசக்தி அப்படிங்கிற டைட்டில் வந்து வரதுக்கு தான் நமக்கு அப்டேட்ஸ் கிடச்சிருக்கு. பட் ஆனால் டைட்டில்ஸ் சேஞ்சஸ் வந்து நிறைய இருக்கும் சீரியல்ஸில். பட் வந்து இப்போதைக்கு வந்து பராசக்தி அப்படிங்கிற டைட்டிலில் தான் இருக்குது. இந்த சீரியல் வந்து இருமலர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சேம் டைட்டில் வருது இல்லை வேறு டைட்டில் வரப்போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ராகவி சீரியலில் வந்து நம்ம ஜிஷ்ணு மேனன் அண்ட் தேஜ் வந்து வேறு ஒரு சீரியலில் பண்ணுறாங்க. கண்மணி வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்சினால சீரியல் வந்து குவிட் பண்ணிட்டாங்க. ஸோ 3 பேருமே வேறு ரீசனால் நடிக்க முடியாததுனால இவங்க 3 பேரும் சேர்ந்து இந்த ஒரு சீரியலில் வந்து மெயின் லீடாக பேர் பண்ணுறாங்க. ஸோ இவங்களோட சீரியல்ஸ்க்கு எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.